very own Oscar Nayagan, Isayin Nayagan, musical genius A.R. Rahman avargal with a very big round of applause, ladies and gentlemen. Sir, I request you to please join us on stage. So welcome and thank you very much for the anthem. We simply love it, we simply cherishing it, and எங்கேயோ வந்து ஒரு பெப்பப் வேணும், ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா கேட்கக்கூடிய ஒரு சாங்கையும் வந்து நீங்கள் சேர்த்தே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் சார். முதல்ல வந்து வி ஹர்ட் ஈவன் இன் யோர் ஃபேமிலி முருகதாஸ் சார் மாதிரியே வந்து யோர் சன் இஸ் அ வெரி பிக் மார்வல் ஃபேன். ஸோ அவர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு, ஆர் வை டிட் யூ சூஸ் த ப்ராஜெக்ட்? ஆமாம், சன் அமீன். அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் இந்த முயற்சியை புதுசாக இருந்தது. இந்த முயற்சியை புதுசாக இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது பல விஷயங்கள் நடக்கலாம். அது இப்போ ஆண்ட்ரியா ஆகட்டும் சரி, விஜய் சார் ஆகட்டும் சரி, when they give the voices, maybe in the future it can all turn around and it's an opportunity to do that. இந்த வாய்ப்பு மூலமாக எனக்கு அந்த டைரக்டர் ஜோ இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் சொன்னார் என்னோட கம்பெனியில் நீங்கள் படம் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இது மாதிரி இன்ட்ரடக்ஷன்ஸ் நல்ல விஷயம். அப்புறம் என்னுடைய லேமஸ்க் என்ற படம் அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, நான் வந்து என்னோடய ஹாலிவுட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காமிக்கணும். அண்ட் அது இல்லாமல் இந்தியாவில் ஒரு யூத்தோட எனர்ஜி இப்போ அப்படின்னா நம்மளை யாரும் நிறுத்த முடியாது, நம்ம ப்ராக்ரஸை நிறுத்த முடியாதுன்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து இந்த படத்துலையும் நான் பார்க்கும்போது சரி ரெண்டும் கம்பைன் பண்ண அப்படி இருக்கும். இந்த படத்தை மீறியும் அது இந்த பாட்டு நிற்கணுன்ற மாதிரி இப்போ விவேக் கிட்ட கேட்கும்போது விவேக் இந்த லிரிக்ஸ் கொடுத்தாரு, இந்த பாட்டு பண்ணோம். Excellent. Thank you very much, Vivek, for also associating yourself with the project. Sir, இப்போ டைரக்டர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. டைரக்டர் ஜோ வந்து இந்த ஆந்தம் பார்த்துட்டு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஹவு வாஸ் ஹிஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்சிங் இட் அண்ட் வாட் டிட் ஹி சே அதுக்கப்புறம்? இது பண்ணும்போது பயமாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக தெரியும்ல, ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு தமிழ் பாட்டோ ஹிந்தி பாட்டு வரும்போது நமக்கு ஏன் இருந்தாலும் வந்தான்ற மாதிரி ஒரு பட் அந்த ஃபேன்ஸ் ஏற்கனவே இருக்காங்க. அது இல்லாத ஃபேன்ஸ் அவங்க நிறைய பேர் வந்து அவெஞ்சர்ஸ்னா அவங்க ஸ்பெல்லிங் கூட தெரியாது, அந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு ஆக்சுவலாக அவங்கள வந்து இந்த படத்தோட பிரமிப்பு, இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு சின்ன பிரிட்ஜ்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் நினச்சி இந்த பாட்டு பண்ணேன். ஸோ என்ன சொல்லி கொஸ்டின்? இல்லை, டைரக்டர் வந்து இந்த ஆந்தம் பார்த்துட்டு ஸோ இந்த டைரக்டர் வந்து ஒரு டின்னர் ஒன்று போனப்போ நான் பயந்துருந்தேன், என்ன சொல்ல போகிறாரு இருந்தாலுன்ற மாதிரி. அவர் கேட்டுட்டு திருப்பி போட சொன்னார். போட்டு பயங்கரமான ஹிட்டு கொடுத்துட்டேன் நீ அப்படின்னு சொன்னார். நான் போய் சொல்ல கேளுங்க. அது மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்னியில் இருக்கவங்க நிறைய பேர் என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அதாவது நல்ல ஹிந்தி வெர்ஷன் கேட்டு. ஸோ தமிழ் ஆக்சுவலாக இப்போ நான் மிக்ஸ் பண்ணி இப்போ தான் கேட்குறேன் ஃபுல்லாக. இன்றைக்கி தான் ரெடி ஆச்சு. ஓகே. ஆல்சோ நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க, பட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ஸ் அவெஞ்சர்ஸோட செகண்ட் பார்ட் அதில் வந்து ஒரு சீக்வன்ஸையே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் படம் நீங்கள் கம்போஸ் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அவர் கம்போஸ் பண்ண தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. கரெக்டாக? கண்டிப்பாக. அது ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி குட் இன்ஃபர்மேஷன். நம்ம ஆளுங்களை நம்ம மதிக்கிறது இல்லை இல்லையா? நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டோம். அது வந்து அவங்க சொல்லும்போது ஒரு மேல்நாட்டு ஆளுங்க வந்து சொல்லும்போது தான் நம்ம ஆளுங்க கூட பரவாயில்ல தேடுவாங்கன்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் வி நீட் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு அவர் ஓன் பீப்புள் இன் அ வே அண்ட் ரெக்கக்னைஸ் த ஹார்ட் ஒர்க் அண்ட் இட்ஸ் நைஸ் ஃபார் ஹிம் டு சே தட். அண்ட் தோ த சீக்வன்ஸ் இஸ் நாட் தேர். அந்த சீக்வன்ஸ் என்னோட ஃபேவரட்டும். அந்த எல்லா ரோபோவும் ஜாயின் ஆகிட்டு அந்த பெரிய ரோபோ வருது. டெஃபினெட்லி. அப்சல்யூட்லி சார். சார், அவெஞ்சர்ஸ் பற்றி தெரியாதவங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க, பட் அவெஞ்சர் ஃபேன்ஸ் பயங்கரமாக க்ரேஸியாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக்கை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அதை பற்றி மறந்துடணும். பிடிச்சவங்களுக்கு நன்றி, பிடிக்காதவங்களுக்கு அடுத்த தடவை இன்னும் பெட்டர் முயற்சி பண்ணி பெட்டராக பண்ணும். வெரி நைஸ்லி செட் சார். லாஸ்ட் கொஸ்டின். கம்ப்யூட்டர் கிராஃபிக் இன்டர்ஃபேஸில் வந்து நிறைய படங்கள் நம்ம ஊர்லேயும் இப்போலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே பண்ணியிருக்கீங்க, எந்திரன் 2.0 அப்படி சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி வளர்ந்து வரும் காலகட்டத்தில் கிராஃபிக்கல் மூவிஸ் நிறையா வர மியூசிக்கில் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும், புதுசாக இருக்கும், அதில் இருக்கிற க்ரோத் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம ஆளுங்களே அந்த க்ரோத் இஸ் ட்ரமெண்டஸ். நான் ஒரு நாள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கேட்டப்போ இது நம்ம ஊர் ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி, ஆக்சுவலி ஒரு மலையாள ரேடியோ ஸ்டேஷன் கேட்டேன் துபாயில், அப்புறம் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். ஸோ இந்த சவுண்டே இப்போது everybody is experimenting, everybody is trying to, you know, there's good competition. And so in the mari samayathila I think we have to push the bar again higher and higher. And ipo pathina Lydian enga school la padicha came conservative padicha Lydian world's best piano select ஆயிட்டு $1 million win பண்ணிட்டாரு. Wow. So அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. நான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you, sir. Thank you so much once again. I now request you to please stay back for a group photo opportunity, requesting our talents Vijay Sethupathi and Andrea along with Mr. Bikram the girl to please join us on stage. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.